உங்களுக்கு பெஸ்டா தரமான ஒரு காமெடி படம் பார்க்கணும்னா 72 மணி நேரம்னு ஒரு படம் இருக்கு. இங்கிலீஷ் படம். கெவின் ஹார்ட் நடிச்சிருப்பாரு. 72 ஹவர்ஸ்னு பேரு. டைம் இருந்தா கண்டிப்பா பாருங்க. 18+ தான். கொஞ்சம் காமெடி தூக்கலா இருக்கிற மாதிரி படம் தான். கெவின் ஹார்ட் இருந்தாலே காமெடி இருக்குங்கிறது கேரண்டியா சொல்லிடலாம். நீங்க சிரிக்காதவராகவே இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்னோ ரெண்டோ சீன்ல கண்டிப்பா சிரிச்சிருவீங்கிற அளவுக்கு ஒரு இது வந்துடும். இந்த ஸ்கார்ஃபேஸ் படத்தின் பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. ஆல் பச்சினோட பழைய படம். அந்த படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க இந்த படத்துல. பயங்கரமா இருந்துச்சு அது பார்க்கவும். வேற என்னென்ன நிறைய காமெடி இருக்கு இந்த படத்துல. லைக் ஒரு திமிங்கலத்தோட ஒரு விஷயம் காமெடி ஒன்று போயிட்டு இருக்கோம். அது நல்லா இருந்துச்சு. சம்பந்தமே இல்லாம ஒரு ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க, சரக்கு விற்கணும் ஹீரோவுக்கு. ஹீரோ அவங்க கிட்ட போய் பேசி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட ஸ்பெண்ட் பண்றாரு டைம். இதுதான் கதை. பேசிக்கா இந்த லைன்ல தான் கதை ஆரம்பிக்குது. நான் எதுவுமே சொல்ல, நார்மலான நிறைய படத்துல பார்த்த கதை தான் நீங்கெல்லாம். அதனால டக்குன்னு உள்ள போய் பார்த்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அதுக்கு கொடுத்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை கொஞ்சம் பாருங்க டைம் எடுத்து. நல்ல வர்த்தான ஒரு படம் தான். காமெடியா இருக்கும். ஒரு வாட்டி பார்க்கலாம். நான் ஒரு வாட்டி பார்த்தேன். 2-3 வாட்டி கூட பார்க்கலாம், பிரச்சனை கிடையாது. நல்ல படம் தான். தமிழ் டப்பிங்லயே இருக்கு. அதனால 18+ சீன்ஸ் எல்லாம் பெருசா இல்ல. ஆனா 18+ படம் தான். ட்ரக்ஸ் கஞ்சாங்கிற மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருக்கோங்கிறதுனால கொஞ்சம் பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். ஃபேமிலியா பாக்குறதுக்கு இல்லது. கொஞ்சம் டபுள் மீனிங் காமெடி எல்லாம் ஹெவியா இருக்கு. எண்டிங்ல கொஞ்சம் எமோஷனலா முடிச்சது விதம் எனக்கு பிடிக்கல. அது கொஞ்சம் எமோஷனல். எதுக்கு இந்த சீன்ல எமோஷனல் போட்டு தள்ளனா கூட கொஞ்சம் காமெடியா காட்டி இருந்திருக்கலாம். கொஞ்சம் சரின்னு சொல்லி மாத்தி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருந்துச்சு. 72 மணிக்கூர் டைம் இருந்தா போய் பாருங்க.